வணக்கம். நான் ஹரீந்திரநாத் பேசுகிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆராய்ச்சியாளர். எங்கள் முயற்சி பள்ளி மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலும் படிக்கும் மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் இங்கிலீஷில் பேச ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கிறோம். எங்கள் பயிற்சியில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க மொத்தம் 10 பாடங்கள். இந்த வீடியோவில் பாடம் 3, பணிவில் பேசுவது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இந்த தலைப்பில் இன்று முதல் பேச ஆரம்பிக்கலாம். இதிலுள்ள உதாரண வாக்கியங்களை கவனமாக கேளுங்க, பல தடவைகள் கேளுங்க. உங்கள் சந்தேகங்களுக்கு 9443178551க்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்குங்க. எங்கள் இலவச பயிற்சி நேரம் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6 மணி முதல் 9 மணி வரை. பாடம் 4, நிகழ்காலம் பன்மையில் வர்பு வார்த்தைகளில் தொடரும். இப்பொழுது பாடம் 3இன் விவரங்களையும் உதாரண வாக்கியங்களையும் கவனமாக கேளுங்க. இந்த பாடத்தில் கேன், குட், மஸ்ட், ஷுட், நீட், மே, மைட், வுட் மொத்தம் 8 மோடல் வர்புகளை பயன்படுத்துகிறோம். முதலில் இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் தெரிந்து கொள்ளலாம். கேன் முடியும், லாம். குட் முடிந்தது, லாம். மஸ்ட் வேண்டும். ஷுட் வேண்டும். நீட் தேவை. மே லாம். மைட் லாம். வுட் லாம். மேலும் காண்ட் முடியாது. குடின்ட் முடியவில்லை. ஷுடின்ட் கூடாது. நிடின்ட் வேண்டாம். இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை பல தடவைகள் படித்து பேசும்பொழுது பயன்படுத்துங்க. நாம் பேசும்பொழுது சாதாரண வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், கேள்வி வாக்கியம், எதிர்மறை கேள்வி வாக்கியம், கேள்வி வார்த்தை வாக்கியம் என்று 5 வகைகளில் பேசுகிறோம். இந்த தலைப்பில் இங்கிலீஷில் பேச ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், எக்ஸெட்ரா. சாதாரண வாக்கியத்துக்கு ஐ கேன் கம், என்னால் வர முடியும். எதிர்மறை வாக்கியத்துக்கு ஐ கேனாட் கம், என்னால் வர முடியாது. கேள்வி வாக்கியத்துக்கு கேன் ஐ கம், என்னால் வர முடியுமா. எதிர்மறை கேள்வி வாக்கியத்துக்கு காண்ட் ஐ கம், என்னால் வர முடியாதா. கேள்வி வார்த்தை வாக்கியத்துக்கு வென் கேன் ஐ கம், என்னால் எப்பொழுது வர முடியும். இந்த மாதிரி வாக்கியங்களில் பேச வேண்டும். குறிப்பு: 8 மோடல் வர்புகளில் கேன் என்ற வர்பில் மட்டும் இந்த 5 வாக்கியங்களில் நாம் பேசுகிறோம். மற்ற மோடல் வர்புகளை 5 வாக்கிய வகைகளிலும் நாம் பேசுவதில்லை. ஆகவேதான் கேன் வர்பை மட்டும் பயன்படுத்தி உதாரண வாக்கியங்களை கொடுத்திருக்கிறோம். எனவே தேவைக்கேற்ப மற்ற மோடல் வர்புகளை கேன் இடத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணம்: என்னால் வர முடியும், ஐ கேன் கம். உன்னால் வர முடியும், யூ கேன் கம். அவர்களால் வர முடியும், தே கேன் கம். அவனால் வர முடியும், ஹீ கேன் கம். அவளால் வர முடியும், ஷீ கேன் கம். அடுத்து ஷுட் வார்த்தை பயன்படுத்தும் பொழுது கேன் இடத்தில் ஷுட் பயன்படுத்த வேண்டும். உதாரணம்: நான் வர வேண்டும், ஐ ஷுட் கம். நீ வர வேண்டும், யூ ஷுட் கம். அவர்கள் வர வேண்டும், தே ஷுட் கம். அவன் வர வேண்டும், ஹீ ஷுட் கம். அவள் வர வேண்டும், ஷீ ஷுட் கம். அடுத்து மே வார்த்தை பயன்படுத்தும் பொழுது கேன் இடத்தில் மே பயன்படுத்த வேண்டும். மே வார்த்தையை மரியாதைக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணம்: நீங்கள் வரலாம், யூ மே கம். அவர்கள் வரலாம்,
தே மே கம். அவர் வரலாம். ஹீ மே கம். அடுத்து கேன் வார்த்தைக்கு லாம் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. இந்த வார்த்தையை கட்டளைக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணம், நீ வரலாம். யூ கேன் கம். அவன் வரலாம். ஹீ கேன் கம். அவள் வரலாம். ஷீ கேன் கம். அடுத்து வுட் வார்த்தை மரியாதைக்கும் பணிவுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணம், நான் விரும்புகிறேன். ஐ வுட் லைக். நீங்கள் விரும்புகிறீர்களா? இது கேள்வி வாக்கியம். இதற்கு கேன் ஐ கம் மாதிரியை பயன்படுத்த வேண்டும். பதில் வுட் யூ லைக். நீங்கள் டீ குடிக்க விரும்புகிறீர்களா? வுட் யூ லைக் டு ஹாவ் டீ? நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? இது கேள்வி வார்த்தை வாக்கியம். இதற்கு வென் கேன் ஐ கம் மாதிரியை பயன்படுத்த வேண்டும். பதில் வாட் வுட் யூ லைக் டு ஹாவ்? மேலும் சில உதாரணங்கள். மழை வரலாம். இட் மே ரெயின். நான் உள்ளே வரலாமா சார்? மே ஐ கம் இன் சார்? என்னால் வர முடியவில்லை. ஐ குடின்ட் கம். நீ வரக்கூடாது. யூ ஷுட் நாட் கம். நீ வரவேண்டாம். யூ நீட் நாட் கம். இந்த தலைப்பில் பேச இந்த விவரங்கள் மேலும் உதாரணங்கள் மட்டும் போதும். நீங்கள் தைரியமாக பேசலாம். இந்த பாடத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது ஐ கேன் கம், ஐ cannot கம், கேன் ஐ கம், கான்ட் ஐ கம், வென் கேன் ஐ கம். இந்த 5 வரிகள் மட்டும்தான். இன்றிலிருந்து